நான் இங்கே டி நகர் தான். விஜய் அவர்கள் கூட்டணி கட்சி தேர்தலை சந்திக்கணுமா 2020 தனிச்சு தேர்தலை சந்திக்கணுமா இப்போ இருக்கிற ஆக்சுவலி எனக்கு தனியாக இருந்தால் அந்த அந்த இது தெரியும் பார்க்குறேன். தனியாக இருந்தால் அவருடைய இது ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃபேன் ஃபாலோயிங் நிறைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அந்த ஃபேஸ் வேல்யூ தெரியணும்ல. ஸோ கூட்டணி அது அலைன்ஸ் பார்த்தானா இவங்க மூலியமாக வந்துட்டு அவங்க மூலியமாக வந்துட்டு ஒரு இது கிடைக்கும். தனியாக இருந்தாங்கன்னா அவருடைய ஃபேஸ் வேல்யூ என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது, என்ன மாதிரி ஓட் பேங்க் வருதுன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தனிச்சு நின்னா திமுக தான் வெற்றி பெறுவாங்கன்ட்டு ஒரு சில சமூக ஊடகங்கள் பேசப்படுகிறது. சார் வெற்றி பெறதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அதுக்கன்ட்டு அவர் யார் முதலையும் சவாரி செஞ்சு வின் பண்ணுறது எனக்கு பாசிபிளாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்டி எலெக்ஷன் எந்த மாதிரி போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போவே கிரிட்டிக்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே எலெக்ஷன் இன்னும் 8 மாதம் இருக்குல்ல, 6 மாதம் 7 மாதம் இருக்குது. ஸோ தட் இப்போவே என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா இப்போ விஜய் வந்திருக்காங்க, நாளைக்கு யார் வர போகிறாங்க தெரியலல்ல. ஸோ தனியாக இருந்தால் அவருடைய எனக்கு என்னென்னா இவருக்கு பார்க்கறதுக்கு கூட்டம் ஓட்டாக மாறுதா இல்லையான்னு தெரியணும்ல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான பேர் சேர்றாங்க. இது ஓட்டு வருதா இல்லையான்னு பார்க்கும்போது தனியாக நின்னா ஓட் பேங்க் எப்படி தெரியும். ரெண்டாவது இது ஸ்ட்ராட்டஜி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கூட்டம் வந்தால் இந்த மாதிரி ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். இவருக்கு அந்த ஓட் பேங்க் ஏன்னா விஜயகாந்த் அப்படி தான் நின்னார்ல. ஸோ விஜயகாந்துக்கு நிற்க 11% வரும்போது அவருடைய இது குடிச்சா அப்புறம் இறங்குச்சு, அதனால தெரியும். பட் இப்போ நடக்கிற விஷயத்தில் பார்த்தா எத்தனை ஓட்டு வரும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிற்கிறாரான்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது அவர் மேலே. இப்போ அதிமுக சுற்றுப்பயணம் போகிறாங்க. ஆமாம், சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொடியெல்லாம் பறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நானே நேற்று பார்த்தேன். அது ஒருவேளை அவங்க கட்சிக்காரனே கொடியை நிற்க வச்சு அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ஏதாவது ப்ளே பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒருவேளை ஏன்னா இப்போதே ஜனங்க மத்தியில் பேச வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்க இதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணலாம், ட்ராமாவை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஏன்னா ட்ராமா பண்ணுறது ஈஸி, எல்லாருக்கும் ஈஸி தானே. ஆமாம், அவங்கக்கிட்ட டீமில் இல்லை மக்கள் நான் சொல்கிறேன் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அடுத்தவங்க ஒபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு சினிமா நடிகனா மக்கள் என்னவா பார்க்குறான்னு தெரியணும். ஏன்னா எனக்கு சினிமா நடிகர் வர்றது எனக்கு சத்தியமாக பிடிக்கல. சினிமாவில் வரா நம்பர் 1 இருக்கலாம். பட் என்னென்னா இப்போ வருமானத்துக்கு வரல, நான் பெரிய சேலரி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவர் இப்போ 200 கோடி வாங்குறாரா? அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ எலெக்ஷன் வந்துட்டாலே ஓட்டு வாங்குறாரு இல்லையோ மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி சம்பாதிக்க மாட்டாரா? ஸோ எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் தாங்க. இதெல்லாம் எல்லாமே வருமானம் தானே. அவர் சொந்த காசு செலவு பண்ணி வரத்துக்கெல்லாம் வரல, பெரிய தியாகி கிடையாது. ஆமாம், இண்டிவிஜுவலாக நீங்கள் தான் ஓட் பேங்க் தெரியணும். அவர் ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுல அந்த டைமில் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவோம். எல்லாமே ட்ராமா தாங்க. மக்களை பேச வைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க டீம் இருக்குல்ல. நான் நகரம் சென்னை.